சரி அனுப்புர்ணி, அப்ப நான் கிளம்புறேன். இரு இரு, நல்ல செய்தியா சொல்லியிருக்க. அப்படியே அனுப்புவேனா? இந்தா. ம் இது நல்ல செய்தியா? ம். அது சரி. உங்க ஒன்றும் எங்க மாறப்போகுது? எனக்கு பணம் வேணாம். ஏன் வேணாங்கிற? நல்ல செய்தியா இருந்தா சந்தோஷமா வாங்குவேன். எனக்கு நீ சொன்னது நல்ல செய்தி தான். பணத்தை வாங்கிக்க. வேணாம். ஜீவா, என்னை கொண்டு வந்து வீட்டில் விடு. இம்பிடு தூரம் வந்த உடனே வெறும் கையோட அனுப்ப சொல்றியா? சரி, நான் வேணா ஒரு வாரம் தண்ணி குடிச்சிட்டு போறேன். ஜீவா, நீ உன் பொண்டாட்டிய குடிக்க தண்ணி கொண்டு வர சொல்லு. மீனாட்சி, தண்ணி கொண்டு வரியா? என்ன பாட்டி, நல்ல விஷயம் சொல்லுவேன்னு பார்த்தா இப்படி சொல்லிட்டேன். திரும்ப ஒரு தடவை செக் பண்ணி பாரு பாட்டி. டேய், அதான் சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன? என்னடா உன் மதினி மேல அக்கறை புதுசா இருக்கு? புள்ள பிறக்கணும்னு நினைக்கிற? கருவில் இருக்கிற புள்ளைய பிறக்க விடாம பண்றதானே உன் வழக்கம். அம்மா விடுமா, அதான் நீ நினைச்ச மாதிரி நடந்துருச்சுல, அப்புறம் எதுக்கு இதை பத்தி பேசிக்கிட்டு? நடக்காம போனதுதான் உங்க எல்லாருக்கும் நல்லது. நான் தான் கொஞ்சம் அவசரப்பட்டு அவ கர்ப்பம்னு நினைச்சிட்டேன். அது தப்பு இல்ல தேவி. கண் கொத்தி பாம்பாட்ட பார்த்துக்கிட்டே இருக்கணும். இவங்களெல்லாம் நம்ப கூடாது. இந்தாங்க பாட்டி. அட, நம்ம ஒய்ஃப் நமக்கு கால் பண்ணுது. சொல்லு மீனாட்சி. எங்க இருக்க? பாட்டி தான் தூக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். ஜம்முன்னு கட்டில் உட்காந்து வந்துட்டு இருக்குல்ல. போன ஸ்பீக்கர்ல போடு. ஸ்பீக்கர்லையா? கட்டில தூக்கிட்டு வரேன்னு சொல்றல்ல, ஒரு கையில எப்படி பேச முடியும்? ஸ்பீக்கர்ல போட்டு கட்டில் மேல வை. வைக்கிறேன். என் முன்னாடிக்கு என் மேல எவ்வளவு அக்கறை. சொல்லு மீனாட்சி. ஜீவா, உங்க அப்பா என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? அவங்க பண்றதெல்லாம் ரொம்ப தப்பு. அவங்க பாட்டுக்கு யாரு குழந்தை பெத்துக்க கூடாதுன்னு சொல்றாங்க? அப்படியே தேனு கர்ப்பமா இருந்தா அத கலைச்சிருவேன் வேற சொல்றாங்க. இதெல்லாம் உனக்கு அநியாயமா தெரியலையா? என் அக்கா இப்ப பிரெக்னெண்டா இருந்தானா அத அபார்ட் பண்ண சொல்லுவாங்களாமே. என்ன மாதிரியான மனுஷி அவங்க? டேய், என்னடா உன் பொண்டாட்டி அப்பத்தா திட்டுறா? நியாயமா தானே பேசுறா? இது பாரு, அப்பத்தா சொல்றதுதான் சரி. எனக்கும் தேவிக்கு தான் முதல்ல குழந்தை பிறக்கணும். அப்போ எங்களுக்கு பிறக்க கூடாதா? எனக்கு அப்புறம் தானே உனக்கு கல்யாணம் ஆச்சு. ஏண்டா அதுக்காக குழந்தைய அந்த வரிசையில தான் பெத்துக்கணுமா? பா, நான் தான் மூத்தவன். என் குழந்தை தான் அந்த வீட்டுக்கு மூத்த வாரிசா இருக்கணும். டேய், மூத்த மாதிரி என்னைக்கு நடந்திருக்க? அம்மா இப்படி சொன்னது எனக்கே பிடிக்கல. பாவம், தேனுக்கு எப்படி இருந்திருக்கும்? அப்பத்தான் சொன்னா நம்ம கேட்கணுமா? இந்த குடும்பத்துல எது நடந்தாலும் நான் சொல்றப்பதான் நடக்கணும். நான் சொல்றது மட்டும்தான் நடக்கணும். அப்படின்னு சட்டம் இருக்கா? அது எங்க வீட்டோட சட்டம். அம்மாச்சி சொல்றத கேட்டுதான் ஆகணும். சரி பாட்டி, நீங்க சொல்ற மாதிரியே இருக்கட்டும். உங்க பேத்திக்கு முதல்ல குழந்தை பிறக்கணும்னு சொல்றீங்க. ஆனா ஒரு விஷயத்தை நீங்க மறந்துட்டீங்களே. என்னது? ஒருவேளை தேவி அக்காக்கு குழந்தை பிறக்காமலே போயிட்டா? ஏய், என்ன என்ன எனக்கு சாபம் விடுறியா நீ? சாபம் எல்லாம் விடல. ஒருவேளை நடக்கலனா அப்ப என் அக்காவுக்கு குழந்தை பிறக்கலாம்ல. தேவிக்கு குழந்தை பிறக்கும். நடந்தா சந்தோஷம், நடக்கலனா ம்? அம்மாச்சி, இவ சொல்றத பார்த்தா இவளே ஏதாவது பண்ணி எனக்கு குழந்தை பிறக்க விடாம பண்ணிடுவா போல இருக்கே. ரொம்ப பயமா இருக்கு அம்மாச்சி. இவ சாதாரணமானவ இல்ல. இவ இங்க இருந்தா நான் கட்டி கத்த எல்லாத்தையும் அசைச்சு பாத்துருவா. இவ இந்த வீட்டுல இருக்க கூடாது, இருக்கவே கூடாது. தேனு, அழாதம்மா தேனு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப என்ன ஆயிடுச்சு? இந்த தடவை இல்லனா என்ன? உனக்கு என்ன வயசு ஆயிடுச்சு?
இல்ல அத்தை. எங்க திரும்ப பிரெக்னென்ட் ஆக முடியாதவனதான். ஏமா இப்படிலாம் நினைக்கிற? இப்ப பிரெக்னென்ட் ஆகலன்னு நினைச்சு கவலைப்படுறதா இல்ல பாட்டி சொன்ன விஷயத்துக்கு அப்புறம் குழந்தை பிறக்கலன்னு நினைச்சு சந்தோஷப்படுறதான்னு தெரியல. அத்தை இந்த அளவுக்குலாம் போவாங்கன்னு எனக்கே தெரியாது. உனக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு எனக்கே தெரியல. மீனாட்சி, இவளை பாத்துக்கோமா. சரிங்க அக்கா. தேனு, என்னாச்சு? இல்ல இது பாட்டிக்கு தெரிஞ்சா தெரியக்கூடாது, யாருக்குமே தெரியக்கூடாது. அது எப்படி சொல்லாம? சொன்னா அந்த பாட்டி கிரிமினலா ஏதாச்சும் யோசிக்கும். அதனால கொஞ்ச நாளைக்கு யாருக்கும் இது தெரிய வேண்டாம். உன் மாமா கிட்ட கூட சொல்லாம எப்படி? இல்ல தேனு, மாமாவால இத ரகசியமாலாம் வச்சுக்க முடியாது. பயத்துல உளறிடுவாரு. இப்போதைக்கு மாமா கிட்ட சொல்ல வேண்டாம். சரி, நான் சொல்ல மாட்டேன். ஆனா எத்தனை நாளைக்கு தான் இதை மறைக்க முடியும்? முடிஞ்ச வரைக்கும் மறைக்கலாம். சரியான நேரம் வர வரைக்கும் இது யாருக்குமே தெரிய வேணாம். புரியுதா? ம், நீ எதுக்கு இப்ப டென்ஷன் ஆகுற? நான் எதுக்கு இருக்கேன்? நான் இருக்கேன்ல. ம். நீ இப்ப அம்மா ஆக போறன்னு நினைக்கிறப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நான் யார் கூட சாட் பண்றேன்னு பார்க்கணும்னு வந்த, அதானே? ஏய் சிச்சி, என் முன்னாடி பத்தி எனக்கு தெரியாதா? சும்மா நடிக்காத. நான் யார் கூட பேசிட்டு இருக்கேன்னு பார்க்க தான் வந்தேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இல்லையே, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. சரி, யார் கூட டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்க? அவசியம் தெரிஞ்சுக்கணுமா? சொன்னா கொஞ்சம் மன நிம்மதியோட இருப்பேன். அப்ப நீ நிம்மதியாவே இருக்காத. சொல்ல முடியாது, போய் படுத்து தூங்கு. ஏய் மீனாட்சி, போய் படு, போ போ. கண்டிப்பா இவனுக்கு இப்ப தூக்கம் வராது. இவனுக்கு இது தேவைதான். ஏய் இப்ப சிரிச்சியா? ஆமா, இப்ப எதுக்கு சிரிச்ச? பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். பின்ன என்ன, இன்னைக்கு நைட்டு பூரா இப்படியே இரு. உனக்கு தூக்கமே வராதுன்னு எனக்கு நல்லா தெரியும். என்னை இப்படிலாம் டார்ச்சர் பண்ண, இன்னைக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. நல்லா கொட்ட கொட்ட முழிச்சுக்கிட்டு புலம்பிட்டு கடை. யாரு கூட பேசியிருப்பா? ஏதோ பிராக்டிஸ் வேற சொல்றா. என்னவா இருக்கும்? ஒன்றும் புரியலையே. கடைசியில் தூங்காம இருக்கிறதுக்கு நம்மள பிராக்டிஸ் பண்ண வச்சுட்டாலே.